கிறிஸ்துமஸ் ஒரு நம்பிக்கையின் செய்தி. இயேசுவின் பிறப்பு என்ற செய்தி ஒரு நம்பிக்கையின் செய்தி. நாம் இதை மறந்துடக்கூடாது. சொல்லுங்க, கிறிஸ்துமஸின் செய்தி என்பது ஒரு நம்பிக்கையின் செய்தி இல்ல. கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியான செய்தி மட்டும் இல்ல, அது ஒரு நம்பிக்கையின் செய்தி. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில் பிறந்தார்? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சத்தியமாக இருந்தாலும் நான் உங்களுக்காக ஒரு முன்னுரையாக அதை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் போது ஆதாம் ஏவாள் என்பவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக முழு உலகத்திற்குள்ளும் பாவம் பிரவேசித்தது. அதோடு சாபம் சேர்ந்து கொண்டது. அவர்கள் ஏதேன் தோட்டத்திலும் துரத்தப்பட்டார்கள். அன்றைக்கே ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அது மட்டுமல்ல, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களில் நடைபெறப் போகிற சம்பவங்களை குறித்து வேதத்தில் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டது. ஒரு தீர்க்க தரிசன செய்தி இருந்தது. இயேசு கிறிஸ்து மேசியாவாக பிறப்பார் என்றும் மக்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ரட்சகர் பிறப்பார் என்கிற செய்தியை ஒரு மனிதன் பாவம் செய்து தள்ளப்பட்ட பொழுதே சொல்லப்பட்டது. அதற்கு பிறகும் பல தீர்க்கதரிசிகள் உரைத்தார்கள். ஏசாயா இதை குறித்து சொல்லியிருக்கிறார். சங்கீதங்களிலே இயேசுவின் பிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சகர் பிறப்பார் என்று. ஒரு நீண்ட காலமாக உலகம் ரட்சகருக்காக காத்திருந்தது. இயேசு எப்பொழுது பிறப்பார், மேசியா எப்போது வருவார், உலகத்தின் பாவங்களை நீக்குவதற்காக, மக்களின் கண்ணீரை துடைப்பதற்காக, இந்த ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக ரட்சகர் எப்பொழுது பிறப்பார்? ஜனங்கள் தேடிக்கொண்டே இருந்தார்கள். ஞானிகள் அந்த நட்சத்திரங்களை வைத்து ஆராய்ந்து பார்த்தார்களே. பரவலாக மக்களுக்குள்ளே ரட்சகருடைய பிறப்பு தீர்க்க தரிசனம் மனதிலே இருந்தது. சந்ததி சந்ததியாய் காத்திருந்தார்கள். தாவீதின் குமாரனாக சிங்காசனத்திலே ராஜாவாக ஆளுகை செய்கிறவர் எப்பொழுது வருவார் என்று அன்றைக்கு இருந்த அறிவின்படி அவர்கள் எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். மீகா தீர்க்கதரிசி சொல்கிறார், ஆமென் ஸ்தோத்திரம், இன்னும் பல தீர்க்க தரிசனங்கள் மேசியாவின் பிறப்பை தொடர்ந்து அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. ஆகவே எல்லாரும் அதை குறித்து கவனத்தில் கொண்டார்கள். ஆனால் சரியான காலம் வந்த பொழுது இயேசு கிறிஸ்து ரட்சகராக உலகத்தில் பிறந்தார். யோசேப்பு மரியாளுடைய குடும்பத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்த போது இந்த உலகத்துக்கு ஒரு நம்பிக்கை கிடைத்தது. எப்போது வருவார் என்ற ஏக்கத்தோடு இருந்ததான மக்களுக்கு இயேசுவின் பிறப்பு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. சொன்னபடி இயேசு பிறந்தார் என்று. அப்படியானால் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு அநேகருடைய வாழ்விலே நம்பிக்கை தந்தது. உலகம் இயேசுவின் பிறப்பினாலே நம்பிக்கை பெற்றாலும் அந்த நம்பிக்கை சிலருடைய மனதிலே தவறான நம்பிக்கையாக இருந்தது. தாவீதை போல இஸ்ரவேலை தான் ஆள வருகிறார் என்று ஒரு பெருங்கூட்டம் நினைத்தது. யூதர்கள் அப்படித்தான் நினைத்தார்கள். இயேசு மறுபடியும் தாவீதின் குமாரனாக பிறந்து அவர் ராஜ்யத்தை ஆளுவார், மக்களை ஆட்சி செய்வார். இப்போது நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ரோமருடைய அரசாங்கத்தின் பிடியிலிருந்து நமக்காக யுத்தம் செய்து நம்மளை காப்பாற்றுவார். ரோமரின் அடிமைத்தனம் மாறும், இஸ்ரவேலை மீண்டும் யூதனை ஆளுவார் என்று இயேசுவினுடைய பிறப்பை அவர்கள் மாம்ச பிரகாரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இயேசுவோ யூதருக்கானவராக அல்ல, இஸ்ரவேலை மட்டும் மீட்பதற்காக அல்ல, அவர் சாதாரணமான சிங்காசனத்தில் உட்காரும் ராஜாவாக அல்ல, உலக மக்களுடைய இருதயங்களில் சிங்காசனத்தில் உட்காரும் ராஜாவாக இயேசு பூமியில பிறந்தார். அல்லேலூயா. அவைகளை விளங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் சிலருக்கு தான் இருந்தது. இன்னும் பலரும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் இன்னும் மேசியா வருவார் என்று காத்து இருக்கிறார்கள். இன்னும் காத்திருக்கிறார்கள், மேசியா வருவார், ரட்சகர் பிறப்பார் என்று தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை என்று இன்னும் எதிர்பார்த்து காத்து கிடக்கிறார்கள். அந்த கிறிஸ்து வரும்போதுதான் அவன் தான் ரட்சகர் என்று அவர்கள் நினைப்பார்கள் ஆரம்பத்தில். பிறகுதான் அவன் அல்ல என்று உணர்வார்கள். இன்னும் கூட ரட்சகர் பிறக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கிடக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் உலகம் முழுவதிலேயும் ஒரு பெரும் கூட்டம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நம்புகிறது அல்லது நம்பிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட இயேசுவின் பிறப்பு முழு உலகத்திற்கும் நம்பிக்கை தரும் செய்தி. அல்லேலூயா. உலகத்தில் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை தரும் செய்தி தான் இயேசுவின் பிறப்பு. இன்னைக்கு இந்த கால வேளையில உங்கள் வாழ்விலே எந்த விஷயத்திலும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் இந்த இயேசுவின் பிறப்பு உங்களுக்கு நம்பிக்கை தரும் செய்தி. ஏனென்றால் பாவங்களை நீக்குவதற்கு
ஒரு நம்பிக்கையின் செய்தி இயேசு கொடுத்திருக்கிறார். சாபங்களை நீக்குவதற்கு இயேசு நம்பிக்கை செய்தியை கொடுத்திருக்கிறார். நித்தியத்திற்கான மறுவாழ்வுக்கான செய்தியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமான வாழ்வுக்கான ஒரு நம்பிக்கையின் செய்தியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கண்ணீரிலும் கவலையிலும் வேதனையிலும் சிக்கி இருக்கிற ஜனங்களுக்கு மகிழ்ச்சிக்கான நம்பிக்கையின் செய்தியை இயேசு கொடுத்திருக்கிறார். அப்படியால் இயேசுவின் பிறப்பு என்பது எந்த மனிதனுக்கும் நம்பிக்கை கொடுக்கும் செய்தி. கையை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. ஆமென். நீங்க யாருக்கு சொன்னாலும் சொல்லலாம், நம்பிக்கை கொடுக்கும் செய்தி. காடுகளிலே குளிரில் நடுங்கியபடி ஆடு மேய்த்து கொண்டிருந்த, வயல்களிலே ஆடுகளை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு ஒரு நம்பிக்கை செய்தியை தூதர்கள் போய் சொன்னார்கள். ஆமென். சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரத்தின் மூலமாக இயேசு பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை நட்சத்திரத்தின் மூலமாய் கர்த்தர் ஒரு நம்பிக்கையின் செய்தியை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இன்னும் இயேசு பிறந்த பிறகு எல்லா ஜனங்களுக்கும் இயேசுவின் பிறப்பின் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆமென், ஸ்தோத்திரம். மேய்ப்பர்கள் போய் இந்த நம்பிக்கையின் செய்தியை பெத்லகேமிலே பலருக்கும் போய் அவர்கள் சொன்னார்கள். இயேசுவின் பிறப்பு நம்பிக்கையின் செய்தியாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் வாசித்த வேத பகுதியில் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 45வது வசனத்தை நம்ம எல்லாரும் கவனிப்போம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். இந்த வசனத்தை யார் சொல்றா அப்படின்னா, எலிசபெத் என்கிறவள். மரியாள் கன்னியாக இருக்கிறாள். தூதன் வந்து மரியாளுக்கு சொல்லுகிறார், உன் வயிற்றிலே ஒரு குழந்தை பிறக்கும் என்று அவளுக்கு சொல்கிறார். அவளுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது திருமணம். இன்னும் திருமணம் நடைபெறவில்லை. ஆனால் இந்த உலகத்தில் மேசியா பிறப்பதற்கு, உலக மக்களின் பாவங்களை மன்னிக்க பிறக்க வேண்டிய இயேசு, ஆமென், ஸ்தோத்திரம், தேவ திட்டத்தின்படி பூமியிலே ஒரு பெண்ணிடத்தில் பிறக்க வேண்டும். யாரிடத்தில் பிறப்பது? அந்நாட்களில் பரிசுத்தமாகவும் ஜெபத்தோடும் இருந்த இந்த கன்னிகையான மரியாளுடைய வயிற்றில் பிறக்க வைக்க தேவன் சித்தம் கொண்டார். வீட்டில் தனியாக இருக்கும்போது தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவளோடு பேசுகிறார். உன் வயிற்றில உலக ரட்சகர் பிறக்க போகிறார் என்று அவளுக்கு சொல்லப்படுகிறது. அவளோ, நான் புருஷனை அறியேனே, இன்னும் திருமணமாகவில்லை என்று சொல்கிறார். இல்லை, திருமணத்தால் பிறக்கும் குழந்தை அல்ல, இது தேவனாலே, பரிசுத்த ஆவியினாலே, தெய்வீகத்தினாலே பிறக்கும் குழந்தையாக இருக்கும். இது பாவ மனிதனால் அல்ல, பரிசுத்தமான குழந்தையாக இருக்கும். அது பரிசுத்தமாக இருக்கும் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. அவளோ அவைகளை குறித்து சந்தேகம் அடைகிறாள். சந்தேகம் தீர்க்கப்படுகிறது. அவள் அதை விசுவாசிக்கிறாள். நான் தேவனுக்கு அடிமை என்கிறாள். அவளுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கப்படுகிறது. நீ விசுவாசிக்காவிட்டால் உனக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தி இருக்கிறது. எலிசபெத், சொந்தக்காரியாகிய எலிசபெத்தும் கூட அவள் வயதானவளாய் இருக்கிறாளே, நீண்ட வருஷங்களாய் குழந்தை இல்லாமல் இருந்தாலே, அவளுக்கும் கூட தேவனால் ஒரு குழந்தை கிடைத்திருக்கிறது. ஆகவே இப்பொழுது அவளுக்கு 6 மாதம் ஆகிறது என்று அவளுக்கு சொல்லப்பட்ட பொழுது அவள் உடனடியாக எழும்பி மலை தேசத்திற்கு தன் உறவினராகிய எலிசபெத்தை தேடி போகிறாள். அங்கே போய் இது உண்மைதானா, பரவசத்தோடு கூட இதுவரை அப்படி நடக்காத ஒன்று தன் வாழ்வில் நடந்திருக்கிறது, தேவதூதன் மூலமாய் சொல்லப்பட்ட செய்தி என்னவாக இருக்கும் என்று ஒரு பெரிய குழப்பத்தோடும் ஒரு சந்தோஷத்தோடும் கூட அந்த எலிசபெத்தை தேடி போகிறாள். இது உண்மைதானா என்று விசாரிக்க போகிறாள். அங்கே போனால் எலிசபெத்து கூட உண்மையாகவே அவள் 6 மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். அந்த எலிசபெத் இவளை பார்த்த போது 2 பேரும் பரிமாறிக் கொள்கிறார்கள். தேவதூதன் வந்து சகரியா மூலமாய் கொடுத்த வார்த்தைகளை எலிசபெத்தும், மரியாள் தனக்கு நேராக தூதன் பேசின வார்த்தைகளை மரியாளும் ஒருவர் சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம், இது அற்புதமானதாக இருக்கிறது என்று பேசிக் கொள்கிறார்கள். தேவனே மரியாளுடைய வயிற்றில் பிறக்கிற செய்தியை எலிசபெத் கேட்ட பொழுது அவள் வயதானவளாக இருந்தாலும் கூட இந்த மரியாளை பார்த்து வாழ்த்துதல் செய்தி சொல்கிறாள். ஆண்டவருடைய தாயாரை என்னிடத்தில் வந்தது எவ்வளவு நல்லது என்று சொல்கிறாள். இந்த பாக்கியம் கிடைத்தது என்று சொல்கிறாள். அப்படி எலிசபெத் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறாள், என்னவென்றால், விசுவாசித்தவளே பாக்கியவதி. மரியாளை பார்த்து எலிசபெத் சொல்றா, விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. அப்புறமா அவளுக்கு சொல்லப்பட்டவைகள், கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க.
எலிசபெத் மரியாளுக்கு சொல்றா, விசுவாசித்தவளே பாக்கியவதி. இந்த வார்த்தைய மரியாளுக்காக மட்டும் நீங்க எடுத்துக்கொள்ளாதீங்க. இது காமன் வேர்ட். இந்த வார்த்தை பொதுவான வார்த்தை. பர்டிகுலரா மரியாளுக்கு மட்டுமாக எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த வார்த்தை பொதுவானது. இங்கே இருக்கிற இந்த கால வேளையில இங்கே ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகள், வாலிபர், பெரியவர்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், இது உயிருள்ள தேவனுடைய வசனம். இந்த வார்த்தை உங்களுக்கும் சொந்தமானது. நீங்கள் மரியாளை போல விசுவாசித்தால் இந்த வசனம் உங்களுக்கும் பிரயோஜனமானது. இது ஒரு பெரிய வாக்குத்தத்தம். விசுவாசித்தவளே, உங்களை பார்த்து சொல்றேன், விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசித்தவரே பாக்கியவதி, பாக்கியவான். உங்களுக்கு கர்த்தரால் சொல்லப்பட்டது நிறைவேறும். கையை தட்டி நல்லா சொல்லுங்க, உங்களுக்கு கர்த்தரால் சொல்லப்பட்டது நிறைவேறும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? மரியாளுக்கு சொல்லப்பட்டவைகளை மரியாள் விசுவாசித்தாள், அவளுக்கு நிறைவேறிற்று. நீங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டவைகளை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் கர்த்தரால் சொல்லப்பட்டதை விசுவாசித்தால் உங்களுக்கும் அந்த கர்த்தருடைய வார்த்தை கட்டாயம் நிறைவேறும். ஏனென்றால் கர்த்தர் பொய் சொல்வதில்லை. இதை கேட்கிற சகோதரனை, சகோதரியே, இந்த கால வேளையில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, விசுவாசித்தவளை பாக்கியவது. கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். மரியாளுக்கு என்ன சொல்லப்பட்டது? அதெல்லாம் நிறைவேறிச்சார். அப்படின்னா அவளுக்கு என்னவெல்லாம் சொல்லப்பட்டதோ அது எல்லாம் நிறைவேறிச்சு. மரியாளை பற்றி சொல்லப்பட்டது என்ன? மரியாளை பற்றி மரியாளிடத்தில் சொன்ன வார்த்தை, இயேசுவை பற்றி, அவருடைய பிறப்பை பற்றி மரியாளுக்கு சொன்ன வார்த்தை, இயேசுவினுடைய ஊழியத்தை பற்றி மரியாளுக்கு சொல்லப்பட்டது. மரியாளிடத்தில் மரியாளை பற்றியும் தூதன் சொன்னான், மரியாளிடத்தில் இயேசுவின் பிறப்பை பற்றியும் சொன்னான், மரியாளிடத்தில் இயேசுவின் ஊழியத்தை பற்றியும் சொன்னான். அன்பானவர்களே, மரியாளை பற்றி என்ன சொல்லப்பட்டது? ஒன்று, கிருபை பெற்றவளே வாழ்க என்று அவளை தூதன் வாழ்த்தினான். அது 28ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்திலும் 30ஆம் வசனத்திலும் நாம் அதை வாசிக்க முடியும். அவள் வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இந்த வார்த்தையை பற்றி எப்படிப்பட்டதோ என்று அவள் சிந்தித்துக் கொண்டிருந்தாள்னு வசனம் சொல்லுகிறது. மரியாளை பற்றி தூதன் சொன்ன 3 வார்த்தை. ஒன்னு, கிருபை பெற்றவளே வாழ்க. இது எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படுகிற தீர்க்க தரிசனமும் வாக்கு தத்தங்களும். கையை வை தலையில சொல்லுங்க. காலையில கொஞ்சம் அப்படியே தூக்கம் என்ன செய்ய வரும். சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா அதிகாலை எழுப்பியாச்சு, இதெல்லாம் நான் தூக்கிட மாட்டீங்க. கிறிஸ்துமஸ் ஒரே கொண்டாட்டத்துல ராத்திரி லேட்டா படுத்திருப்பிய, காலையில வேற எழுப்பி விட்டுருக்கு. எங்க வீட்டுல அலாரம் வச்சோம், செவ்வாய்க்கிழமைக்கு அலாரம் வச்சிருக்கோம். எழுபுனா நாங்க ஒரு 3 மணிக்காவது எழுபணும் பிளான் பண்ணா 4:30 மணிக்கு எழும்புறோம். 5 மணிக்கு இங்க வரணும். ஓடு காக்கா குளிப்புன்னு சொல்லுவோம்ல, இந்த காக்கா குளிப்பெல்லாம் குளிச்சுட்டு ஓடி வந்தோம். ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகி போச்சுங்க. நான் எல்லாரையும் சொன்னா நீங்க லேட் ஆகாதீங்க, சீக்கிரம் வந்துருங்க சொன்னேன். நாங்களே 5 நிமிஷம் லேட் இன்னைக்கு. அதனால பாஸ்டரே வந்துட்டாருன்னு அடுத்த வாரத்துல இருந்து நீங்க லேட்டா வந்துடாதீங்க. நாங்க எப்பவும் வரமாட்டோம், என்னைக்காவது ஒரு நாள் தான் இப்படி ஆயிருது. அல்லேலூயா. ஆனா அலாரம் வைக்கும்போது கொஞ்சம் கவனமா வைங்க. டைம் மட்டும் பார்க்காம நாளையும் பார்க்கணும். அல்லேலூயா. கலாசரிக்கிற இப்படி ஒரு குடும்பமான்னு. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில நீங்க மறந்துடக்கூடாது, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். நான் நம்புறேன். பக்கத்துல சொல்ல, நம்புறீங்களா? நீங்க கர்த்தரால் சொல்லப்படுது நடக்குன்னு நினைக்கிறீங்களா? சிஸ்டர், பிரதர், பின்னாடி இருக்கிறீங்களா? ஆண்டவரால் சொல்லப்படுது நடக்குன்னு நினைக்கிறீங்களா? நடக்குங்க. நம்பிக்கை தாங்க, விசுவாசம் தான். ஆனா விசுவாசம் இல்லாமல் ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. விசுவாசித்தால் தேவனாலே கூடும். அல்லேலூயா. மனுஷரால் கூடாது, தேவனாலே கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். சிலர்லாம் நம்ப மாட்டான். நம்பலன்னா உனக்கு ஒண்ணும் நடக்காது. நம்பாதவனுக்கு ஒண்ணுமே நடக்காது. ரொம்ப அழகா எலிசபெத் சொல்றா, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்படுது அவளுக்கு நடக்கும். நம்புகிறவர்களே பாக்கியவான்கள். நம்புகிறவளா இருந்தால் உங்களுக்கு கர்த்தரால் சொல்லப்படுது நடக்கும். ஆண்டவர் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டாருன்னா நீங்க கூட மறந்துடலாம், அவரு மறக்க மாட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளை, சகோதரனே, சகோதரியே, உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்துட்டாருன்னா, உங்க கூட ஆண்டவர் பேசிட்டாருன்னா, அந்த நீங்களே அதை மறந்து போயிருப்பீங்க.
நல்ல கவனிங்க, உதாரணம் சொல்றேன். ஆபிரகாமே மறந்துட்டான். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னாரு, ஆபிரகாமே நான் உனக்கு ஒரு புத்திரனை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. நாளாயிருச்சுது. நாளானதுனால ஆபிரகாம் மறந்துட்டான். எங்க இன்மை நடத்த போகுது, நமக்கே வயசாகி போச்சுதே, இனி எங்க நடக்க போகுது என்று அவன் முடிவுக்கு வந்து விட்டான். சாராலும் அப்படிதான், நானும் பாட்டி ஆயிட்டேனே, ஆண்டவர் சொன்னது எப்படி நடக்கும் அப்படின்னு அவளுமே சோர்ந்து போயிட்டா. நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிதான் ஆகார பிடிச்சி ஆபிரகாமுக்கு திருமணம் பண்ணி வச்சு 2ஆம் கல்யாணம் வச்சுட்டா. எப்படியோ ஒரு குழந்தை கிடைச்சா போகுது, அவர் கொடுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா பூமி கொடுக்குற ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு பூமிக்குரிய வழியில அவர் தேடிட்டான். ஆனா ஆபிரகாமும் கூட சொல்றான், ஆண்டவரே நாளாகி போச்சுது, என் வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், அவனை கூட பிள்ளையா எடுத்துக்கிறேன்ட்டு அவன் கூட வேற வழி தேட ஆரம்பிச்சுட்டான். காலங்கள் நகர்ந்து போகும்போது, நடக்காத போது, காலதாமதமாகிற போது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை மனுஷன் நம்புறதுக்கு யோசிக்கிறான். சூழ்நிலைகள் எதிராக இருக்கும்போது, நம்ப கூடாத சூழ்நிலை இருக்கும்போது மனுஷன் நம்புறது இல்ல. ஆபிரகாமே அப்படித்தான், அவன் கொஞ்சம் அசைஞ்சிட்டான். காரணம், ஆனாலும் அவனை விசுவாசத்தை தகப்பன்னு சொல்லியிருக்கு. அவன் ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தரை மட்டும் அவன் என்ன செய்யல, விடல. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாலும் கர்த்தர் மேல உள்ள விசுவாசத்தை என்ன செய்யல, விடல. ஆண்டவர் விட்டு விடவில்லை. அவன் பொறுமையோட காத்திருந்தான்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. சொன்னபடி கர்த்தர் ஈசாக்கை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதமானாலும் கூட கர்த்தருடைய வசனத்தின் மேல் உள்ள நம்பிக்கை மாத்திரம் விட்டு விடாதீர்கள். விசுவாசித்தவர்கள் தான் பாக்கியவான்கள். கர்த்தரால் அவர்களுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும், கட்டாயம் நிறைவேறும். அல்லேலூயா. இன்னும் சொல்லுகிறேன், நான் நினைக்கிறது போல அல்ல, நான் நினைக்கும் நேரத்திலும் அல்ல, நான் நினைக்கும் விதத்திலும் அல்ல, நான் நினைக்கும் வழியிலும் அல்ல, அவர் நினைக்கும் வழியிலே, அவர் சொல்லும் விஷயத்துல, அவர் தரும் ஆசீர்வாதம், அவர் மூலமாக அவர் எப்படி தரணுமோ அப்படி அவர் தருவார். நான் நினைக்கிற மாதிரி இல்ல, கர்த்தர் தரும் விதத்திலே தருவார். நான் நினைக்கும் விதத்தில் வந்தால் ஆசீர்வாதம் இல்லை, அவர் நினைக்கும் விதத்தில் வந்தால் தான் ஆசீர்வாதம். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நான் இப்படிலாம் எதிர்பார்த்தேன், ஆண்டவர் சொன்னாரே தருவார்னு, இன்னும் ஒண்ணும் கிடைக்கலையே, நடக்கலையே என்று நீங்க யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நீங்க முழுமையா கர்த்தரை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை உண்மை விசுவாசிக்கிறேன், நல்லா ஜெபிக்கிறேன், உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே, நீங்க நினைக்கிற மாதிரி, நீங்க நினைக்கிற நேரத்துல நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க தாரும், நான் பொறுமையோட காத்திருக்கிறேன்னு கர்த்தரை ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் சொன்னபடி செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஒரு நாளும் கர்த்தர் போய் சொல்ல மாட்டார். அவர் நம்புகிற ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆண்டவர் நாம் ஆசீர்வாதமாக இருப்பதையே கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகத்தானே இயேசு பிறந்தார், அதற்காகத்தானே இயேசு வாழ்ந்தார், அதற்காகத்தானே மரித்தார், அதற்காகத்தானே உயிர் தெழுந்தார், அதற்காகத்தான் நம்மை ஆசீர்வதிக்கத்தானே இன்னும் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய விருப்பம் இயக்கம் எல்லாம் நம்ம மேலதான் இருக்கு. அவர் நம்மளை பத்தி தான் சொல்லிட்டே இருக்கார். முன்னே காக்குறது உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லைன்னு சொன்னார். அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறாரு. நான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. இந்த உலகத்தில் மற்றவர்கள் நம்மை பார்க்கும் முன்பு இயேசு நம்மை பார்த்தார். நாம் இந்த உலகத்தை பார்க்கும் முன்பதாகவே இயேசு நம்மை, அவருடைய கண்கள் நம்முடைய கருவை கண்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை காணும் தேவனாக இருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்படுவதை விரும்புகிறார். மரியாளுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்த வார்த்தை நிறைவேறிற்று. கிருபை பெற்றவளை வாழ்க என்ற முதல் அந்த வார்த்தை நிறைவேற்றிட்டு பாருங்க. பின்னாடி நிறைய பேர் சொல்றாங்க, உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது என்று மரியாளை பார்த்து சொல்றாங்க. அதற்கு இயேசு சொன்ன பதில் வேறு. ஆனா முழு உலகத்திலும் இந்த மரியாளுக்கு ஒரு நல்ல பேர், கிருபை பெற்றவளே என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. என்ன கிருபை பெற்றவள்? இயேசு தெய்வத்தை வயிற்றில் சுமந்து குழந்தையாக பெற்றெடுக்கும் ஒரு பெரிய கிருபை மரியாளுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து யாருடைய வயிற்றிலாவது பிறக்கணும்னு ஆண்டவர் கேட்டார்னா எத்தனையோ பேர் நான் போட்டி போட ஆள் கிடைக்கி ஆண்டவர் இந்த மரியாளை தேவன் தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்னைக்கு எத்தனை பெண்கள் இருந்தார்கள், அத்தனை பெண்களிலும் ஒரு பெண்ணை தேவன் தேர்ந்தெடுத்து அவள் மேல் சீட்டு விழுந்ததே, அவள் இயேசுவை பெற்றெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட, அதுதான் கிருபை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, காலகாலமாக ஆசாரிய பணி செய்த சகரியாவின் வீட்டில் கூட இயேசு பிறந்து விடவில்லை. சகல அதிகாரம் உடைய ஏரோது ராஜாவின் அரண்மனையிலும் கூட ராணிக்கு அந்த குழந்தை பிறந்து விடவில்லை. பிரதான ஆசாரியன் பல சட்டங்களையும் பிரமாணங்களையும் கையாளுகிற அவனுடைய மனைவியின் வயிற்றில் இயேசு பிறந்து விடவில்லை. அன்றைக்கு இருந்ததான எத்தனையோ பகட்டான பெண்கள், பணக்கார ஐஸ்வர்யமான பெண்கள்,
எத்தனையோ பேர் இருந்தார்களே, அத்தனை பேருடைய வயிற்றிலும் இயேசு பிறந்து விடவில்லை. சாதாரண இளம் பெண்ணாக இருந்த, கன்னிகையாயிருந்த மரியாள், வெளி உலகத்துக்கு தெரியாதிருந்த ஒரு குடும்பத்துக்குள்ளே, சாதாரணமான ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு இளம் பெண். அவள் ஆண்டவருடைய கண்களில் கிருபை பெற்றாள். ஆண்டவருடைய கண்களில் கிருபை பெற்றாள். நம்மளையும் ஆண்டவர் பார்க்கிறாரு, நம்ம மேலே அவருடைய கண் இருக்கு. நீங்க ஒருவேளை, நானும் ஒரு ஏழை பெண்ணாக இருக்கிறேன், ஒரு சாதாரண பெண்ணாக இருக்கிறேன், எனக்கு என்ன மதிப்பு இந்த வீட்டில் இருக்கு, யாருமே என்ன செய்யறதில்ல, மதிக்கிறது இல்லைன்னு ஒருவேளை நீங்க நினைச்சா கவலைப்படாதீங்க. எந்த வீட்டுக்குள்ளேயும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு மதிக்கப்படாத நிலைமையில எங்கோ ஒரு மூலையில் நீங்கள் இருந்தாலும் உன்னத தேவனுடைய கண்கள் அங்கேயும் காணும். உங்களுக்கும் அவருடைய கிருபை நிச்சயமாக கிடைக்கும். அதற்கு இந்த மரியாள் ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறார். யாருமே அப்படி நம்பி இருக்க மாட்டார்கள், மரியாளுக்கு இப்படி ஒரு கிருபை கிடைக்கும்னு. கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. இயேசுவின் குமாரன் என்று கொஞ்ச காலம் அழைத்தார்கள் இயேசுவை. இது யாரு பிள்ளை அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க, மரியாளுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா கொஞ்ச காலத்துக்கு பிறகு, அவன் ரொம்ப காலம்லாம் இல்லை, கொஞ்ச காலத்திலேயே சொல்லப்பட்டது, இது ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அவள் பிறக்கும் முன்பதாகவே எலிசபெத் இப்படித்தான் கூப்பிடுகிறாள், என் ஆண்டவருடைய தாயார்னு அப்பவே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாதாரணமான உலகத்துல எப்போதுமே பிள்ளைகளை இன்னாருடைய பிள்ளை என்று சொல்வார்கள். அந்த பிள்ளை வளர்ந்து நல்ல வேலைக்கு போய் அப்படி வளரும் போதுதான், அதுக்கப்புறம் அவங்க பிரபலமான பிறகுதான் சொல்லுவாங்க இன்னாருடைய தாயின்னு மாத்துவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. பிறக்கிறதுக்கு முன்னாடியே இயேசுவாலே தாய் அழைக்கப்பட்டார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது, தெரியுதா? தாயால் தான் பிள்ளை அழைக்கப்படுவார்கள். ஆனால் இயேசுவோ பிள்ளையால் தாய் அழைக்கப்பட்டார். காரணம், மரியாள் கிருபை பெற்றவள். மரியாள் கிருபை பெற்றவள். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்பது வாக்குத்தத்தம். அவளோடு ஆண்டவர் இருந்தார் தானே. மரியாளோடு ஆண்டவர் இருந்ததுனாலதான் பிரசவ நேரத்தில் இடம் கிடைக்காவிட்டாலும் அவள் நல்ல முறையில் பிரசவிக்கவும், அல்லது ஏரோதின் மூலமாக எத்தனையோ எதிர்ப்புகளும் கொலை முயற்சியும் ஏற்பட்ட போது, அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இயேசுவை கொல்லுவதற்கு அங்கே ஏரோது பல திட்டங்களை தேடினார். எத்தனையோ குழந்தைகளை கொன்று குவித்தார். ஆனாலும் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் தூதன் மூலமாக பேசி சொப்பனத்துல அவர்களை எகிப்துக்கு போக வைத்து அவர்களை பாதுகாத்தார். இயேசு கிறிஸ்து மரியாள் வயிற்றிலே பிறந்த பொழுது மரியாளுக்கு சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனமும் வாக்குத்தத்தமும் அவளுக்கு நிறைவேறினது. கர்த்தர் அவளோடு கூட இருந்தார். அல்லேலூயா. மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ ஸ்திரீகள் இருந்தாலும் இயேசுவின் தாயாகிய மரியாள், அல்லேலூயா, ஸ்திரீகளுக்குள் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். எத்தனை ஸ்திரீகள் இருந்தாலும் அவள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருக்கிறார். அல்லேலூயா. கானாவூர் திருமண வீட்டுல அது மரியாளுடைய சொந்தக்காரங்க கல்யாண வீடு. இயேசு அங்கே வந்திருந்தார். அவருடைய சீஷர்களும் அங்கே இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டது. குடிக்க திராட்சை ரசம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கிறது, எல்லாருக்கும் சரியாக வராது. மரியாள் தான் அங்க போய் சொல்றா, இயேசுவே மகனே, திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்கிறது என்று. ஏன்னா யூதர்களுடைய பழக்கத்தின்படி திருமண வீடுகள்ல இந்த திராட்சை ரசம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறான். அந்த திராட்சை ரசம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். அது குறைவுபட்டு விட்டால் அது ஒரு பெரிய அவமானமாக கருதப்படும். அது எல்லாரும் கேலி பேசுகிற விதமாக இருக்கும். அந்த குடும்பமே மிகவும் கலக்கம் அடைகிறது. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவர் தண்ணீரை, சாதாரணமான தண்ணீரை கச்சாடியில் ஊற்ற வைத்து அதை திராட்சரசமாக மாற்றி அற்புதமாக எல்லாருக்கும் கிடைக்க செய்தார். குடித்த எல்லாரும் சொன்னார்கள், இவ்வளவு நல்ல திராட்சை ரசத்தை இவ்வளவு நேரம் எங்கே வைத்திருந்தீர்கள் என்று கேட்கும் அளவுக்கு ஆச்சரியப்பட்டார்கள். அது ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. ஒன்றை யோசியுங்கள், அந்த வீட்டில இந்த செய்தி தீயாக பரவுகிறது. எல்லாரும் பேசிக் கொள்கிறார்கள். திராட்சரசம் இல்லாமல் போனது. இங்கே ஒருவர் வந்து, ஏன்னா அவருடைய முதலாவது அற்புதம் சொல்லியிருக்கு. ஆகவே இங்கே அவரை பற்றி இன்னும் எல்லாருக்கும் தெரியாது. முதல் முறையாக அற்புதம் செய்கிறார். இப்பதான் எல்லாருக்கும் தெரிய வருகிறது இயேசுவை பற்றி. ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள்.
அங்கே நிற்கிறாரே அங்கியோடு, அந்த தாடியோடு, அவர் தான் இதை செய்தார், அவர் தான் செய்தார், அவர் தான் இயேசுவான், அவர் தான் இந்த அற்புதம் செய்தார்னு சொன்ன உடனே, அவரை பார்த்த உடனே அப்போது ஒரு 30 வயது இளைஞனாக இருக்கிறார். எல்லாரும் சொல்றாங்க, அவர் யாரு, அவர் யாரு கேட்பாங்க. இந்த தண்ணீரை திராட்சரசமாக்குன்னு இவர் யாரா இருப்பாருன்னு எல்லாரும் ஒருத்தர் கேட்கும் போது எல்லாரும் சொல்றாங்க, இவரு இந்த கல்யாண வீட்டுக்காரங்களுடைய சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க சித்தி சித்தப்பா ஏதோ உறவுமுறை சொல்லி மரியாளுடைய மகன் என்று எல்லாரும் சொல்றாங்க. இப்போ இந்த எத்தனை பெண்கள் இருந்தாலும் அந்த பெண்கள் மத்தியில மரியாளுக்கு கொஞ்சம் எப்படி இருக்கும்? எங்க உங்களுக்கு பொறாமை இருக்கா? இயேசுவின் தாய் மரியாளுக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். அப்படி ஒரு மாதிரி கெத்தா நடப்பால கல்யாண வீட்டுல. எல்லார் கையும் யாருக்கு நேரம் இருக்கும்? இயேசுநாதருக்கு கை நீட்டும் பொழுது மரியாளுக்கு கை நீட்டுவாங்க. இவங்க மகன் தான் செஞ்சிருக்காரு, இவங்க மகன் தான் இந்த அற்புதம் செஞ்சிருக்காருன்னு சொல்லும் பொழுது மரியாளுக்கு எவ்வளவு சந்தோஷம். உங்க பையன் 90 மார்க் எட்டு வந்ததே உங்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்கு? மார்க்கு ரேங்க் கார்டை பார்த்தோம், அதுக்கே சந்தோஷம்னா தண்ணியை திராட்சரசமாக்கி எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுத்திருந்தா அது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கு மரியாளுக்கு. அதனாலதான் அவர் சொன்னாரு, ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு. அந்த தீர்க்க தரிசனம் நடந்தது. எல்லாரும் மரியாதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். சாதாரண சின்ன பிள்ளைதான், இளப்பிள்ளைதான், ஆனா அன்னைக்கு எல்லாருக்கும் தாயாக அவளை வைத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, சிமியோன் ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 33ல சிமியோன் சொல்கிறான் இப்படி, அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அங்கே இயேசு எப்படி இருப்பார்னு சொல்றான் சிமியோன் ஆலயத்துல. இதை கேட்டவன மரியாளுக்கு ரொம்ப சந்தோஷமானது. ஏன்னா ஸ்திரீகளுக்குள்ள அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். 2வது, இயேசு பிறப்பை பற்றி சொல்லப்பட்டவைகள் நிறைவேறிட்டு. இயேசுவின் பிறப்பு எப்படி இருக்கும்? 1:44 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தாவி உண்மையில் வரும். பாருங்க, அவர் கேட்கிறான் இது எப்படி நடக்கும் புருஷன் அறியன்னு சொல்லும் பொழுது தேவதூதன் சொல்கிறான் ஸ்தோத்திரம் 44ஆம் வசனத்துல, பரிசுத்த ஆவி உண்மையில் வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென் ஸ்தோத்திரம் 35வது வசனத்துல இருக்கிறது, தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக பரிசுத்தாவி உண்மையில் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவளுக்குள்ளே பரிசுத்தாவி வந்தார் அப்படின்றதுக்கு 44 வசனத்துல இருக்கு பாருங்களேன். மரியாளுடைய வாழ்த்துதல் செய்தியை எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சான்னு சொல்றது உங்களுக்கு. ஸ்தோத்திரம். மரியாள் மேல பரிசுத்தாவி இருப்பார்னு தூதன் சொன்னாரு. அப்படியே மரியாள் மேல பரிசுத்தாவி இருந்தார். ஏன்னா மரியாள் சொன்ன வார்த்தையினாலே எலிசபெத் வயிற்றில் அந்த பிள்ளை என்ன செஞ்சுதான்? துள்ளினது. அந்த குழந்தை பரிசுத்தாவில் நிறைந்தது. மரியாள் வார்த்தையிலேயே பரிசுத்தாவி இருந்தார்னா உள்ளுக்குள்ள பரிசுத்தாவி என்ன செய்யறாரு? மரியாளுக்குள்ள இருக்கிறார். மேல அன்னைக்கெல்லாம் அப்படி எல்லாருக்கும் பரிசுத்தாவி கிடைக்காது. அன்னைக்கு பெந்தேகோஸ்து நாள்ல தான் பரிசுத்தாவி எல்லாருக்கும் கிடைச்சது. ஆனா அதுக்கு முந்தின காலங்கள்ல ரொம்ப குறிப்பிட்டு சிலருக்கு தான் பரிசுத்தாவியின் வல்லமை கிடைத்தது. அதிலே ஒருவர் தான் மரியாள். இந்த வாக்குத்தத்தம் மரியாளுக்கு நிறைவேறிற்று. அப்படியெல்லாம் சர்வசாதாரண பரிசுத்தாவியை எல்லாரும் பெற்றுக்கொள்ளவில்லை. யாரை தேவன் முன்குறிக்கிறாரோ அவர்களுக்கு அந்த வகையில், அந்த அட்டவணையில், வரிசையில் மரியாள் வருகிறாள். மரியாள் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டாள். மரியாளுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறிற்று. நீ ஒரு குமாரனை பெறுவாள். 31ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறது, அல்லேலூயா, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்பட்டது. 2:7 அந்த வசனம் நிறைவேறினது. அவள் பிள்ளையை குமாரனை பெற்று சத்திரத்தில் அவளுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில கிடத்தினாள் என்று சொல்லப்படுது. மரியாள் சொல்லப்பட்ட இயேசுவின் பிறப்பை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வாக்குத்தத்தம் நடந்தது. 3வது, உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தை நீங்கள் கவனிக்கும்படி கேட்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். 35வது வசனமா? ஆமா, பரிசுத்தாவி உண்மையில் வரும், உன்னதமானுடைய பலம் உண்மையில் நிழலிடும் என்று சொல்லப்படுகிறது. ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படுவார். அல்லேலூயா. இதை கேட்கிற சகோதரனே சகோதரி,
மரியாளுடைய வாழ்வில இயேசு பிறப்பை பற்றி சொன்ன எல்லாம் அடிபடாமல் அப்படியே நடந்தது. ஆமென், ஸ்தோத்திரம். உன்னதமானுடைய பலம் இல்லாவிட்டால் இந்த பிள்ளை ரொம்ப கஷ்டமாய் இருந்திருக்க கூடும். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய தேவனுடைய உன்னத பலம் மரியாளுக்குள்ள இருந்ததுனால ஒரு பெரிய பாதுகாப்பு, ஒரு பெரிய பலமாக மரியாளுக்குள்ளே இருந்தது. பெண்களுக்கு சாதாரணமாக புரியும், ஆண்களுக்கும் புரியும். ஒரு கர்ப்பிணி, நிறைமாத கர்ப்பிணி, அப்பதான் குழந்தை பிறக்கிற ஸ்டேஜ். அந்த டைம்ல ஒரு பெண்ணை அந்த வீட்டார் எப்படி கவனித்துக் கொள்வார்கள்? நீங்க கவனிக்கணும் இல்ல? ஸ்தோத்திரம். ரொம்ப பக்குவமா பார்ப்பாங்க. சில நேரங்கள்ல அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய தாய் கூட வெளியூருக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஆயத்தமா இருப்பாங்க. எப்ப வலி வருமோ அப்போ கூட்டிட்டு போகணும் அப்படின்னு கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. தனியா விட மாட்டாங்க. அவங்களுக்கு பக்குவமா இருக்கணும், மிகவும் கவனம் செலுத்துவாங்க. ஆனா மரியாள் நிறைமாத கர்ப்பிணியா இருக்கும்போது தான் குடிமதிப்பு எழுதும்படி எருசலேமுக்கு கழுத மேல உட்கார்ந்து போகணும். எத்தனை பேர் கழுத மேல போக உங்களுக்கு ரெடி, ஆயத்தம்? ஆட்டோவே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, தூக்கி தூக்கி போடுதான். நம்ம ஊர் மதுரை ஆட்டோவே சிலர் போறதுக்கு யோசிக்கிறீங்க, ஐயோ போறதுக்கே குழந்தை குழந்தை போல தெரியுது, எப்படி தூக்கி போடுறானுங்கள அப்படின்னு ஆட்டோவுக்கு பேசுறோம். மரியாள் கழுதையின் மேல நிறைமாத கர்ப்பிணியாக பயணம் செய்தார். பாருங்க, கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரில் இருந்து யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமுக்கு போகணும். அப்போ நீண்ட பிரயாணம், சில நாட்கள் பிரயாணம். பாருங்க, இயேசு கிறிஸ்து சிறுவனாக இருக்கும்போது அங்கே போய் வந்த போது பாதி தூரத்துல 3 நாள் கழிச்சு தான் அவரை பிடிச்சிருக்கிறாங்க. சில நாட்கள் பயணம் செய்திருக்க கூடும். இப்படி பயணம் செய்து அவர்கள் எப்படிதான் அதை செய்ய முடிஞ்சதுன்னா அதுக்கு வசனம் பதில் சொல்லுது, உன்னதமானுடைய பலம் உண்மையில் இருக்கும். அல்லேலூயா. அது இருந்ததுனாலதான் நீண்ட பிரயாணத்துல கழுதையின் மேலே நிறைமாத கர்ப்பிணியாக பயணம் செய்ததும், அந்த வயிற்று வலியோட பிரசவ நேரத்தில் வீடு வீடாக சென்று கதவை தட்டினதும், நீண்ட நேரத்துக்கு பிறகு ஒரு இடம் கிடைத்து பிரசவித்ததும் கூட அவைகளெல்லாம் கண்கூடாக கவனித்தால் மரியாளுக்குள்ளே உன்னதமானுடைய பலம் இருந்தது. இன்றைக்கும் சகோதர சகோதரி, இயேசு உங்களுக்கு உன்னத பலனை கொடுக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நான் பலனற்று போயிருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன், தெம்பு இல்ல, சோர்வா இருக்கு எனக்கு நினைக்கிறீங்களா? அவரை விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு பலன் ஆண்டவர் தருவாரு. அவன் பலத்தால் இடை கட்டுகிற தேவன். கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புது பலன் அடைவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமானுடைய பலம், உணவின் பலம் அது மாறிக்கொண்டிருக்கும், சரீர பலம் மாறிக்கொண்டிருக்கும். ஆனா உன்னதருடைய பலம் மாறுவதில்லை. ஹல்லேலூயா. ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மரியாளுக்கு உன்னதருடைய பலம் வழங்கப்படும் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நடந்தது. நமக்கும் சொல்லப்பட்டவைகள் நடக்கும். அல்லேலூயா. மூணாவது நான் சொல்ல விரும்புறேன், இயேசுவினுடைய ஊழியத்தை பற்றி மரியாளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. இயேசுவின் ஊழியத்தை பற்றி மரியாளுக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஒண்ணு, அவர் பெரியவராக இருப்பார். அல்லேலூயா. 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற போது மரியாளுக்கு அப்படி இயேசுவை பற்றி சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். அவர் 32வது வசனத்துல இருக்கு, அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவனுடைய பிதாவின் சிங்காசனம், தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். 3 தீர்க்க தரிசனம் அங்கே சொல்லப்படுது. ஒன்னு, அவர் பெரியவராக இருப்பார். இயேசு பெரியவராக இருப்பார்னு சொன்னப்பட்டபடியே இயேசு பெரியவராக இருந்தார். இல்ல, வசனம் சொல்லுகிறது, தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஸ்தோத்திரம். யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். தேவாலயத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக பார்த்து பிரமித்தார்கள். மக்களுக்கு அது ரொம்ப பெருசு. ஆனா ஆண்டு சொன்னாரு, தேவாலயத்தோட பெரியவர் இங்கே இருக்கிறார் ஐயா என்று சொல்லப்படுது. தீர்க்க தரிசனத்தின்படி இயேசு பெரியவராக இருந்தார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, தேவகுமாரன் எனப்படுவார் என்று சொல்லப்பட்டபடியே அவர் உண்மையாகவே தேவகுமாரனாக இருந்தார். 35ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய குமாரன் எனப்படுவார். அன்றைக்கு ஜனங்கள் அவரை தேவகுமாரன் என்று அறிக்கை செய்தார்கள். உண்மையாகவே நீ தேவனுடைய குமாரன் தான் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் போது ஒரு 100க்கு அதிபதி சொல்கிறான், அழகவனிய
ரோம அரசாங்கம் தான் அவரை சிலுவையில் அறையிறது. அந்த ரோம அரசாங்கத்துல அவரை சிலுவையில் அரைஞ்ச 100க்கு அதிபதி இருக்கிறனால அவர் தான் தளபதி மாதிரி. அந்த தளபதி இயேசுவின் மரணத்தை பார்த்த பிறகு சொல்றாரு, உண்மையாகவே இவர் தேவகுமாரன் தான். அவரை சிலுவையில் அறையும் போது அவருக்கு தெரியல, அவர் குற்றவாளின்னு தான் நினைச்சு சிலுவையில் அறையிறாங்க. ஆனா அவர் மரிக்கும் போது அவர் பேசினது, நடந்து கொண்டது இதெல்லாம் வச்சு 100க்கு சொல்றாரு, இல்ல இவர் உண்மையாவே தேவ குமாரன் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் சிலுவையில் நிறைவேறினது. சகோதர சகோதரி, மரியாளுக்கு இயேசுவினுடைய பிறப்பை பற்றி, ஊழியத்தை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்படியே நடக்குமானால், இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்டவைகள் கர்த்தரால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வசனம் உண்மையாக நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 3வது தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார்னு ஆண்டவர் சிங்காசனத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அவர் ஆளுவார், அவர் ராஜ்யத்துக்கு முடிவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து வேதத்துல வாசிக்கிற போது தாவீது கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, உன் சந்ததியில உன் சிங்காசனத்துல அமர்வதற்கு ஒரு பிள்ளை இல்லாமல் போவதில்லைன்னு தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. தாவீது கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்றது போல அவனுடைய சந்ததி சிறையிருப்புக்குள் போன போது அது முடிந்து போனதாய் கருதப்பட்டது. அவர் தாவீதின் குமாரனாக மறுபடியும் இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் தாவீதுக்கு நிறைவேறதோ என்னவோ இல்ல, இயேசுவின் வாழ்வில அது நிறைவேறது. மரியாளுடைய வாழ்வில அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறது. ஒரு வாக்குத்தத்தம் ஒருவருக்கு நடக்கும், ஆனா இங்க வாக்குத்தத்தம் இருவருக்கு நடந்திருக்கிறது. ஒருவருக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இங்க இருவருக்கு நடந்திருக்கிறது. தாவீதுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இயேசு பிறந்ததால், தாவீதின் குமாரனாக பிறந்ததால் தாவீதுக்கும் நடந்தது. மரியாளுக்கு சொன்னதுனால மரியாளுக்கும் அது நடந்தது. தாவீதின் குமாரனாக ராஜாவாக பிறந்தார். ஆனா இயேசு ராஜா மாதிரியா இருந்துச்சு இல்ல, அது குழந்தைய மாட்டுத்திருவத்தில் இருக்கிறார். அரண்மனையில் பிறந்த என்னமா இருந்திருக்கும், அவர் மாட்டுத்திருவத்தில் பிறந்திருந்தாரு. ஆனா அவர் ராஜான்னு சிலுவையில எழுதி வச்சுட்டாங்க. அல்லேலூயா. யார் எழுதுனா? யூதாவை ஆளுகை செய்யக்கூடிய ரோமர்கள், பிலாத்து, ஏரோது அங்க எழுதுறாங்க, யூதருக்கு ராஜா அப்படின்னு, யூதரின் ராஜான்னு. நீ யூதரின் ராஜாவானா நீ சொல்லுகிறபடி நான் இயேசு சொன்னார். இயேசு ராஜாவாக வெளிப்படுத்தப்பட்டார். எந்த ராஜான்னா, ஆனா அவரு இஸ்ரவேலை ஆளல, ஆனா அவர் ராஜா. உங்களுக்கு எனக்கும் கூட ராஜா தான். நம்மை ஆளுகை செய்யும் ராஜாதி ராஜா. உங்களை ஆளும் ராஜாவாக நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் ஆழ்ந்தால் மகிழ்ச்சி உண்டு. அல்லேலூயா. இப்பொழுது உள்ள தன் ஆட்சியாளர் போல அல்ல, இயேசு ஆளுகை செய்யும் ராஜ்யம் மகிமையான ராஜ்யமா இருக்கும் இல்ல. ஆண்டவர் மறுபடியும் 1000 ஆண்டு காலம் இந்த உலகத்தை ஆள போறாராம். அப்பொழுது முழு உலகத்தின் ராஜாவாக மறுபடியும் இந்த பூமியில வர போறாருன்னு சொல்லப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 4வது ஒண்ணு சொல்ல போறேன் உங்களுக்காக. சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வாக்குத்தத்தம் மரியாளுக்கு நிறைவேறுவதற்கு மரியாள் செய்த 3 காரியத்தை நீங்க மறந்துடக்கூடாது. மரியாளுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் நடந்த மாதிரி எனக்கும் அவர் சொன்னது நடக்கும்னு விசுவாசிக்கிறீங்களே, அது ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்துல மரியாள் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற அவ என்னெல்லாம் செய்தா அது ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் ஆசீர்வாதம் வரணும்னு நினைப்போம், ஆனா ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வழியை நம்ம செய்ய மாட்டோம். ரொம்ப முக்கியம், ஆண்டவர் எனக்கு செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமே, ஆனா அவர் சொன்னபடி செய்யணுமே. என்ன சொன்னா? அவ என்ன செய்தா மரியாள் தெரியுமா? 1, தன் சந்தேகத்தை தீர்த்து கொண்டாள். அல்லேலூயா. சந்தேகம் வருமா எல்லாருக்கும்? எங்க உங்களுக்கு சந்தேகம் வருமா? வராதா? சிலர்லாம் ரொம்ப பெரிய விசுவாசி மாதிரி பேசுறீங்க. மனுஷனா இருந்தா சந்தேகம் என்ன செய்யலாம், வரலாம். ஆனா ரொம்ப ஓவர் சந்தேகமா இருக்கக்கூடாது. வீட்டுக்காரருடைய சட்டையில நீளமான முடி இருந்தா இப்படியே தூக்கி பார்க்க கூடாது, அந்த சந்தேகம் வேற. அல்லேலூயா. அவ சும்மா எதுக்கெடுத்தாலும் செல்போன் எடுத்து, மனைவி செல்போன் எடுத்து நோண்டி பார்க்க கூடாது. யாருக்கு பேசியிருக்கா, அந்த சந்தேகம் வீட்டை குடும்பத்தை கெடுத்துரும். தயவு செய்து குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள அந்த சந்தேகத்தை வந்துடக்கூடாது. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சில நேரங்களில் சந்தேகப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சந்தேகம் ஒரு நிமிஷத்தோட முடிஞ்சு விசுவாசத்துக்கு வந்துடணும். அல்லேலூயா. மரியாளுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, இது எப்படி ஆகும், புருஷன் அறியணும். உடனே அதை கேட்கிறா. சிலர்லாம் கேட்கறதெல்லாம் சந்தேகமே கேட்க மாட்டான், ஆனா நம்பவும் மாட்டான். ஆனா இவன் சந்தேகம் கேட்டு நம்பிட்டான். பள்ளிக்கூடங்கள் ஆசிரியர்களுக்கு தெரியும்,
கேள்வி கேட்கிறவங்க தான் சரியா புரியுதான்னு அர்த்தம். அப்படிதானா? மண்டை மடிச்சல் ஆடிட்டே இருப்பான், ஆனா ஒண்ணுமே விளங்காது அவனுக்கு. சந்தேகமே வரலனாலும் பிரச்சனை தான். அல்லேலூயா. சந்தேகம் வரலாம், சந்தேகத்தை தீர்த்துக்கணும். சந்தேகத்தோட வாழ்ந்துடக்கூடாது. உங்க வாழ்க்கையில தேவனுடைய வசனங்களை பற்றி வாக்குதத்தங்களை சந்தேகம், டவுட் வரலாம், இது நடக்குமான்னு. ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த சந்தேகத்தை அப்பவே கிளியர் பண்ணிடணும். அவள் தேவனுடைய வார்த்தையால் சந்தேகத்தை தீர்த்து விட்டாள். சந்தேகத்தை எழுப்புகிறவன் சந்தேகத்தை தீர்த்து கொள்கிறான். சந்தேகத்தை எழுப்பாதவன் சந்தேகத்தோடையே வாழ்ந்து விடுகிறான். தன் சந்தேகத்தை ஆண்டவரிடம் சொல்லிட்டான், பதில் கிடைச்சிருச்சு, தன்னை மாற்றி கொண்டாள். அதுக்கப்புறம் சந்தேகப்படவே இல்லை, முழுமையா விசுவாசித்தான். சந்தேகத்தை தீர்த்து கொள்ளு. உங்க வாழ்க்கையில சந்தேகம் இருக்க வேண்டாம். ஆண்டவரை பற்றியோ அது வசனத்தை பற்றியோ சந்தேகப்படாதீங்க. அது நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வராது. இயேசு உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யணும்னா இயேசுவை குறித்து ஒரு நாள் சந்தேகப்படாதீங்க. அது எப்படி செஞ்சிருப்பாரு, இது எப்படி செஞ்சிருப்பாரு, அவர் எப்படி வந்தாரு, அவர் எப்படி இதை செஞ்சாரு, அப்படி இப்படின்னு சந்தேகத்தை உடையவங்களா இருந்தா இயேசுவின் அற்புதத்தை காண முடியாது. இயேசுவின் அற்புதங்களை காண உங்களை ஒப்பு கொடுக்கும். இரண்டாவது, முழுமையா தேவன்கிட்ட அர்ப்பணம் செய்தார். அது ஒரு முக்கியமான காரணம். அது சொன்ன அந்த வார்த்தை இருக்கு 38. அதற்கு மரியாதை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆள் கடவுது என்றால், அப்பொழுது தேவதூதன் அவளிடத்தில் போய்விட்டான். அந்த வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவருக்கு நான் அடிமை. அல்லேலூயா. எந்த இடத்துக்கு வந்துட்டா தெரியுமா? ஆண்டவர் நான் உமக்கு அடிமை. அப்ப என்ன அர்த்தம்னா, அடிமைனா நீங்க சொல்றது எல்லாமே நான் என்ன செய்யறேன், கேட்கிறேன், என்ன சொன்னாலும் கேட்கிறேன். அடிமைன்றது அதுதான் அர்த்தங்க. எதிர்த்து பேச முடியாது, சொன்னா சரி, சொன்னதுதான். எஜமான் சொன்னதை கேட்கிற இடத்துலதான் அடிமை இருக்குதான். வேலைக்காரன் இல்ல, வேலைக்காரன் கூட 8 மணி டூட்டின்றான். அடிமைன்றவன் 24 hours செய்யணும், அதான் அடிமை. விலை கொடுத்து வாங்கியாச்சு. மரியாள் சொல்றா, நான் உமக்கு அடிமை, நீ என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் ஆயத்தமா, ஃபுல் சரண்டர், என்னை முழுமையா ஒப்பு கொடுத்துறேன் உங்களுடைய சித்தம் நிறைவேறதுக்குன்னு. தயவு செய்து சொல்றேன், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தீர்க்க தரிசனங்களையும் ஆண்டவருடைய வாழ்வை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் பாதத்துல முழுவதும் சரணடையணும், முழுவதும் ஒப்பு கொடுத்துடணும். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் அற்புதம் செய்கிறார். மூணாவது, முழுமையா விசுவாசித்தாள். 39ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நடந்த உடனே எழுப்பி மலை தேசத்துக்கு போய் தேவனால் சொல்லப்பட்டது உண்மைதானா என்பதை காண்பிக்க விசுவாசித்து போனாள். எலிசபெத்தை சந்தித்து வாழ்த்துதல் சொல்ல மரியாள் புறப்பட்டு எலிசபெத்தை பார்க்க போகிறான்னா, நம்பிக்கை இல்லைன்னா போக மாட்டாள், விசுவாசிக்கிறதுனால புறப்பட்டு போகிறாள் என்பதை பார்க்கிறோம். அவள் சந்தேகத்தை தீர்த்து கொண்டாள், முழுமையாக அர்ப்பணம் செய்தாள், முழுமையாக விசுவாசித்தாள். இதனாலதான் மரியாளுக்கு சொல்லப்பட்டவைகள் நடந்தது. உங்களுக்கும் சொல்லப்பட்டவைகள் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் இந்த 3 காரியங்களை நீங்கள் நானும் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அன்பானவர்களே, மரியாளுக்கு சொல்லப்பட்டது நடந்தது போல உங்களுக்கும் சொல்லப்பட்டது நடக்கும். ஆமென். அல்லேலூயா. ஒரு போதகனாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரால் உங்களுக்கு சொல்லப்பட்டது உங்களுக்கு நிறைவேறும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. நான் கர்த்தருக்கு அடிமை, நான் அவர் சொல்வதெல்லாம் கேட்கிறேன், அவருக்கு பிரியமாக நான் நடக்கிறேன், நான் அவர் சொன்னதை விசுவாசிக்கிறேன், எனக்குள்ள சந்தேகம் ஒன்றும் இல்லை. அந்த இடத்துக்கு ஆண்டவர்கிட்ட வந்துருங்க. ஆண்டவர் கட்டாயம் சொன்னதை செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். உங்களுக்கும் சொல்லப்பட்டது நடக்கும். மற்றவர்களுக்கு சொல்லப்பட்டது நடந்தது போல உங்களுக்கும் சொல்லப்பட்டது நடக்கும். கர்த்தரால் சொல்லப்பட்டது மரியாளுக்கு மட்டுமா? இல்ல, இன்னும் பலருக்கும் அவர் சொன்னது நடந்திருக்கிறது. பவுலுக்கு நடந்தது. பவுலே சொல்லுகிறார், கப்பலில் பயணம் செய்யும் போது நேற்று ராத்திரியில் ஆண்டவர் எனக்கு சொன்னபடியே நடக்கும் என்று நான் நம்பிக்கை உடையவனாக இருக்கிறேன்னு சொல்றார். எல்லாரும் கப்பல் சேதமடைந்து எல்லாரும் மரித்து போவோம் என்று கலங்கி நிற்கிற நேரத்தில் கர்த்தர் சொன்னார், நீர் மரித்து போவதில்லை என்று, நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொன்னபடியே அவர்கள் பிழைத்தார்கள். பவுல் சொன்ன போது அங்க குழப்பம் இருந்த நேரத்தில் தான் பவுல் சொல்றாரு, நீங்கெல்லாம் பயப்படாதீங்க, எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு. மாலுமியோ கப்பல் தலைவனோ சொல்வதல்ல, கர்த்தர் சொன்னபடிதான் நடக்கும்னு பவுல் நம்பி இருந்தான். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கட்டும். உங்க குடும்பமே கலங்கி நின்னாலும் நீங்க நம்பிக்கையுடையவங்களா இருக்கணும். மற்றவங்களுடைய நம்பிக்கை, மற்றவருடைய சந்தேகத்தை போக்குகிற நம்பிக்கையுடையவளாய் நீங்க இருக்கணும்.
மற்றவங்களுக்குள்ள நம்பிக்கை ஏற்படுத்துறவங்களா இருக்கணும். கர்த்தர் அப்படிப்பட்ட நம்பிக்கை ஆண்டவர் தருவாராக. தாவீது வாழ்விலே நம்பிக்கை நிறைவேறினது. கர்த்தரால் சொல்லப்பட்டபடி தாவீதின் வாழ்விலே அது நடந்தது. ஆமென். தாவீது ராஜாவாக வாய்ப்பே இல்லை. அவனுக்கு முன்பதாக 7 பேர் இருக்கிறார்கள், சகோதரர்கள். ஆனால் தாவீது ராஜாவாக நியமிக்கப்பட்டார். அன்பானவர்களே, உங்கள் வாழ்விலும் கர்த்தர் சொன்னது நடக்கும். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். மரியாளுக்கு சொன்னது நடக்கும், ஆனால் நமக்கும் சொன்னது நடக்கும். கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? வெளியில பிள்ளைகளாம் விளையாடுற மாதிரி இருக்கு. பிரதர்ஸ் யாராவது அவங்களை கொஞ்சம் உள்ள அனுப்புறீங்களா? இங்க பிரேயர் நடக்கும்போது வெளியே விளையாடக்கூடாது. அது நல்ல பழக்கம் கிடையாது. பெரிய ஆளுமே வெளியே சுத்திட்டு இருக்கிற மாதிரி தான். ஆராதனைக்கு வர்றதே பிரசங்க கேட்க தானே. பிரசங்க நேரத்துல வெளியில யாராவது அப்படி விளையாடி இருந்தா உள்ள அனுப்புங்களேன். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஸ்டாலின் கொஞ்சம் பாருங்களேன், வெளியில நிக்கிற ஆட்கள் எல்லாம் உள்ள அனுப்புங்க. அது அந்த பழக்கத்தை மாத்தணும். யார் எந்த விசுவாசியா இருந்தாலும் பிள்ளைகள் வெளியே விளையாடினாங்கன்னா உள்ள நீங்க பொறுப்பெடுத்து நீங்க செய்யுங்க. அது வாடு விளையாட்டு விட்டுறாதீங்க. பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் சபைக்குள்ள வந்திருக்கணும். சபையின் செய்தியை சின்சியரா கேட்கணும், ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. பிரசங்க நேரத்துல தயவு செய்து செல்போன் நோண்டாதீங்க. அவன் ஸ்தோத்து. நான் சண்டே கூட நான் கேள்விப்படுறேன், இப்படியே குனிஞ்சிட்டு பைபிளுக்குள்ள செல்போன் வச்சு நோண்டிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன, எதுக்காக சபைக்கு வரானே தெரிய மாட்டாரு. கர்த்தர் நல்லவர். நாங்கள் எந்த அளவுக்கு தாகத்தோட ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறோமோ அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். முழங்கால் படியிட முடிஞ்சா முழங்கால் படியிட்டு, ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்களுக்கு நம்பிக்கையோட கர்த்தர் சொல்லுங்க, ஆண்டவரே கர்த்தரால் சொல்லப்பட்டது நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரால் சொல்லப்பட்டது நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். மரியாளுக்கு நடந்திருக்குமானால் எனக்கும் நடக்கும். ஓ கண்களை மூடி, நமக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கு நேரம். நாம் பிரசங்கம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் பிரசங்கத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிறது. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, நீங்க இன்னைக்கு இந்த கால வேளையில அதிகாலையில கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. உங்க மனசுக்குள்ள நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து இறக்கி வச்சிருங்க. அவளுக்கு ஒரே தூதனை பார்த்த உடனே, தூதனுடைய வார்த்தையை கேட்ட உடனே மனசுக்குள்ள பெரிய குழப்பம். என்ன நடக்கும், எப்படி நடக்கும், இந்த வார்த்தை எப்படிப்பட்டது? இந்த குழப்பத்தை எல்லாம் ஆண்டவர் மாத்தினார். இந்த கால வேளையில சகோதரா சகோதரி, இந்த சந்தோஷமான பண்டிகை நாள்ல கூட உங்க மனசுக்குள்ள சில குழப்பங்கள் இருக்கா? சில கண்ணீர் இருக்கா? சில வேதனை இருக்கா? எல்லாருக்கும் முன்னாடியும் நான் ஆளும் எந்த பிரச்சனையும் இல்லாதது போல நடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையா? ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். அவருடைய வார்த்தை பொய்யாகாது. மனதார அவரை நேசித்து விசுவாசித்தார். உங்களுக்கு ஆண்டவர் சந்தேகங்களை மாற்றி, குழப்பங்களை மாற்றி, உங்கள் கண்ணீரை நீக்கி எல்லாருக்கும் முன்பதாக தேவன் உங்களை உயர்த்துவார். அற்பமாய் பார்க்கிற கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமாய் தேவன் உங்களை பார்ப்பார். உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவார். கர்த்தரால் சொல்லப்பட்டது நிறைவேறும். ஓ ஷிகாதாரமா லவோனியாகானாதா. விசுவாசித்தவளே வாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். இந்த வசனத்தை நீங்க உள்ளத்தில் ஆழமாய் வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்காக இந்த காலவெளியில தேவன் சொன்ன தீர்க்க தரிசனமாக எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இயேசுவே, நீ சொன்னபடி நடக்கும். வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உங்களுக்காக உரைக்கப்பட்டவைகள். நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் உள்ளத்தில் பேசின வார்த்தைகள், இவைகளை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. எல்லாரும் சின்சியரா ஒரு 5 நிமிஷம் கூட ஆண்டவரை பிரேயர் பண்ணுவோம். வழக்கமான ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனையா மட்டும் நம்ம நினைச்சிருக்கோம். இது ஒரு பண்டிகையா மட்டும் நினைக்காது. இந்த பண்டிகை நாளில அநேகருடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்க விரும்புறார். அவர் முகத்தை மட்டும் நோக்கி பாருங்க, வேற யாரையும் பார்க்க வேண்டாம்.
கண்ண மூடி ஆண்டோட முகத்தை நோக்கி பாரு. தேவ சமூகத்தில் வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீருக்கும் தேவன் பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. தேவன் கண்ணீருக்கு பலன் அளிக்கிற தேவன். இந்த கால வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை ஆராதனைக்கு வரும்போது கூட கலக்கத்தோடு நீ வந்திருக்கலாம். மனசுக்குள்ளே ஒரு சந்தேகத்தோடு வந்திருக்கலாம், குழப்பத்தோடு வந்திருக்கலாம், எத்தனையோ விதமான கேள்விகளோடு வந்திருக்கலாம். ஆமென். எதிர்காலத்தை குறித்த பயம், நாளை மறுநாள் என்ன செய்வது சூழ்நிலையில வந்திருக்கலாம், குடும்பத்தின் பிரச்சனையில வந்திருக்கலாம், பலவீனத்தை குறித்த கவலை உங்களை ஆழ்த்தலாம். இந்த ஆராதனை நீ சின்சியரா கர்த்தரண்ட ஜெபம் பண்ணா இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக தேவன் மாற்றுவார். உனக்காக தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஸ்தோத்திரம். நிறைவேறும் அவர் வார்த்தை, நிறைவேறும் அவர் வார்த்தை. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. காலங்கள் மாறலாம், கவலைகள் மறைந்திடும், காக்கும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் மகளே. ஒரே ஒரு வார்த்தை தான், விசுவாசித்தவர்களே பாக்கியவதி, விசுவாசித்தவரே பாக்கியவதி, விசுவாசித்தவர்களே பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். ஓ ஜீசஸ். ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே நிறுத்தி மகிழ்வாரே. ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதைகள் நெய்யாய் பொழியும். உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதைகள் நெய்யாய் பொழியும். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். மலைகள் விலகிடும், பர்வதம் பெயர்ந்திடும், கிருபைகள் நிலைத்திடுமே. காலங்கள் மாறிடும், கவலைகள் மறைந்திடும், காத்திடுவார் என்றுமே. மலைகள் விலகிடும், பர்வதம் பெயர்ந்திடும், கிருபைகள் நிலைத்திடுமே. காலங்கள் மாறிடும், கவலைகள் மறைந்திடும், காத்திடுவார் என்றுமே. நிறைவேறும் அவர் வார்த்தை, என் இயேசு உன்னுடனே. நிறைவேறும் அவர் வார்த்தை, என் இயேசு உன்னுடனே. உன் நேசர் உன்னுடனே. ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. ஓ ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி கதவு திறந்திடும், கட்டுகள் அருந்திடும், செல்வங்கள் சுதந்தரிப்பார். தாவீதின் கிருபைகள் உன்னை நிரப்பிடும், ஆளுகை செய்திடுவார். ஓ கதவு திறந்திடும், கட்டுகள் அருந்திடும், செல்வங்கள் சுதந்தரிப்பார். உன்னை நிரப்பிடும், ஆளுகை செய்திடுவார். என்றும் தோல்வி உனக்கில்லை, இயேசு நாமத்தில் ஜெயம் பெறுவார். என்றும் தோல்வி உனக்கில்லை, இயேசு நாமத்தில் ஜெயம் பெறுவார். ஆசீர்வாதமாய் இருப்பார், ஆசீர்வாதமாய் இருப்பார். ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார்.
விசுவாசிக்க விசுவாசிக்க கர்த்தர் நமக்கு சொன்னபடி செய்வார். ஆசீர்வதிக்கும் இயேசு. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடிடும் வயல்வெளி செழித்திடுமே. கர்த்தரின் மகிமை தேவனின் மகத்துவம் தேசங்கள் அறிந்திடுமே. வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடிடும் வயல்வெளி செழித்திடுமே. கர்த்தரின் மகிமை தேவனின் மகத்துவம் தேசங்கள் அறிந்திடுமே. ஒரு போதும் மறவாத என் இயேசு நடத்திடுவார். நம்பிக்கையா சொல்லுங்க. ஒரு போதும் மறவாத என் இயேசு, என்ன இயேசு நடத்துவார். தினமும் நடத்திடுவார். ஒரு கிருபை அளித்திடுவார். ஒரு போதும் மறவாத. நம்பிக்கை இருந்தா அந்த வரியை சொல்லுங்க. நம்பிக்கை இருந்தா இந்த வரியை சொல்லுங்க. நம்பிக்கை இருந்தா ஒருபோதும் என்னை மறவாதவர் என்னை நடத்துவார்னு கையை தட்டி நம்பிக்கையோட இந்த கால வேளையில நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் அதை நிறைவேற்றுவதற்கு போதுமானவர். ஒரு போதும் மறவாத என் இயேசு நடத்திடுவார். ஒரு போதும் மறவாத என் இயேசு நடத்திடுவார். அனுதினமும் நடத்திடுவார். ஒரு கிருபை அளித்திடுவார். நிறைவேறும் அவர் வார்த்தை என் இயேசு என்னுடனே. நிறைவேறும் அவர் வார்த்தை என் இயேசு என்னுடனே. நம் இயேசு நம்முடனே. நம் இயேசு நம்முடனே. ஆசீர்வதிக்கும் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். ஓ ஆண்டுகள் நன்மைகளாலே ஊற்றி மகிழ்வாரே. ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. உன் வாழ்வு செழிப்பாய் மாறும். உன் பாதைகள் நெய்யாய் பொழியும். உன் வாழ்வு செழிப்பாய் மாறும். உன் பாதைகள் நெய்யாய் பொழியும். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். கைகளை தட்டி கர்த்தர் சொல்லுமா. எல்லாம் ரெண்டு கை தட்டி விசுவாசத்தோடு நான் நம்புகிறோம் என்பதன் அடையாளமாய் கை தட்டி நான் நம்புகிறேன். உங்க வசனத்தை நம்புறேன். அதுக்காக என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். நான் உமக்கு அடிமை என்று அர்ப்பணிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். தேவன் கொடுத்த சந்தோஷமான இந்த நாட்களுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தை செய்தி அது உயிருள்ளது. இந்த கால வேளையில வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உன்னதருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேல் தங்கி இருப்பதாக.